டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பான விசாரணை தீவிரமாகிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த காரில் இருந்த உமர் முகமது என்பவருடைய தாயிடம் DNA சோதனையானது நடைபெற இருக்கிறது. இதனை வைத்து அவருடைய மரணம் உறுதிப்படுத்தப்படும் என்று நம்பப்படுகிறது. கார் வெடிப்பில் சந்தேகிக்கப்படும் உமர் முகமது காரை ஓட்டி வந்தவர் அவர்தான் என்றும் அந்த கார் பார்க் செய்யப்பட்டிருந்த போது அதில் இருந்தவர் அவர்தான் என்றும் ஏற்கனவே தகவல்கள் வெளியான நிலையில் இந்த விபத்தில் அவர் இந்த வெடிப்பில் உயிரிழந்தாரா இல்லையா என்பது குறித்த விவரத்தை உறுதி செய்வதற்காக இந்த சோதனையானது நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. இந்த சோதனை குறித்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன? முதற்கட்டமா இந்த கார் வெடிப்புக்கு காரணம் என்ன, அதுல சந்தேகிக்கப்படக்கூடிய நபர் உமர் முகமது அப்படின்றதெல்லாம் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. அவரோட புகைப்படம் கூட நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம். இதை டெல்லி போலீசார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதா சரி. ஆனா அந்த கார்ல அவர் பார்க் பண்ணதுக்கு அப்புறம் என்னன்னா நாம் சிசிடிவில பாக்குற காட்சி இருக்கு இல்லையா, அதுல அவர் கார் ஓட்டிட்டு வந்தாருன்றது பதிவாயிருக்கு. ஆனால் அவர் உயிரிழந்தாரா? ஏன்னா இதுல இன்னொரு ஆங்கிளையும் பாக்குறாங்க. இது ஒரு தற்கொலை தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க, தற்கொலைப்படை தாக்குதல்ன்ற மாதிரியும் சொல்றாங்க. ஒருவேளை அப்படி இருந்தால் அதுல உமர் முகமது உயிரிழக்க வாய்ப்பு இருந்திருக்கிறது. எனவே உயிரிழந்த பட்சத்துல அங்க இறந்திருக்கிறவர்கள் பல பேரோட உடல்கள் அடையாளம் காண முடியல. அதனால DNA பரிசோதனை மூலமாக அனைவரது உடலும் அடையாளம் காணும் பணியானது தொடரப்பட்டு வருகிறது. அதுலயும் ஒரு உடல், குறிப்பாக உடல் பாகம் மட்டும்தான் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அந்த DNA உமர் முகமதியோட இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. இதுக்காக அவங்க குடும்பத்தினர் ஏற்கனவே போலீசாருடைய விசாரணை வலயத்தில் இருக்காங்க. ஏன்னா உமர் முகமது சந்தேகத்திற்குரிய நபர் அப்படின்றதுனால விசாரணை வலயத்தில் இருக்காங்க. அப்போது அவருடைய தாயிடம் இருந்து DNA மாதிரிகளானது சேகரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த DNA மாதிரிகள் தற்போது அங்கு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கும் அந்த உடல் பாகத்துடைய DNA உடன் பொருந்துகிறதா அப்படின்ற ஒரு சோதனையானது நடத்தப்பட இருக்கிறது. அப்படி நடத்தப்பட்டு அந்த DNA மாதிரிகள் இரண்டுமே ஒரே மாதிரியாக இருந்து பொருந்தினால் உமர் முகமது அதிகாரப்பூர்வமாக உயிரிழந்திருக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லலாம். அந்த DNA பொருந்தும் பட்சத்துல, பொருந்தாத பட்சத்துல அவர் அந்த சம்பவ இடத்துல இல்ல அப்படின்ற ஒரு விஷயமும் பதிவு செய்யலாம். இல்லை என்றால் அந்த காரை ஓட்டியது யார் என்ற அடுத்த கேள்வி எழும். இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்க CCTV அப்படின்றது அந்த பார்க்கிங்ல இருந்து அவர் வெளியில வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிடங்கள்ல அந்த வெடிப்பு நடந்த இடத்துக்கு அந்த கார் வந்தடையுது. அதனால அவர் தான் காரை ஓட்டி இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு தற்போது போலீசார் இருக்காங்க. ஒருவேளை இது மாறும் பட்சத்தில் ஒருவேளை அந்த காரை நிறுத்திட்டு அவர் எங்கேயாவது போனாரா அந்த செங்கோட்டை பகுதியில அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் இந்த உயிரிழப்பு, உமரின் உயிரிழப்பு அல்லது அவர் உயிரோடு இருக்காரா அப்படின்றது உறுதி செய்யப்படணும். அதுக்கான ஒரு முன்மாதிரி தான் அவங்க தாய்கிட்ட இருந்து அந்த DNA மாதிரிகளானது சேகரிக்கப்பட்டிருக்கிறது, மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்கள்ல இது உறுதி செய்யப்பட்டுவிடும். அவர் உமர் முகமது இறந்து விட்டாரா, அந்த மாதிரி பொருந்துதா அப்படின்றா இன்னும் சில மணி நேரத்தில் உறுதி செய்யப்பட்டுவிடும். பார்த்திபன், இந்த உறுதி DNA மாதிரி உறுதி செய்யப்பட்டால் அதனுடைய தாக்கமே வேறு மாதிரியான இந்த வழக்கின் பல்வேறு விசாரணைகளை ஒரு திசை திருப்பும் விஷயமாக கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒருவேளை அவர் உயிரோடு இருந்தால் அப்ப அவர் எங்க போனார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் வரும். அதையெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்த்திபன், நன்றி பாரதிராஜா உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.